السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில் பின்பற்ற வேண்டிய சுன்னாக்களில் சொல் ரீதியான சுன்னாக்களுக்கு அடுத்தபடியாக செயல் ரீதியான சுன்னாக்களில் முதல் 3 சுன்னாக்கள் என்ன என்பதாக நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். முதல் 3 சுன்னாக்களும் ரஃபாவுல் யதைன் தான். தொழுகையில் கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடங்களில் உயர்த்தினார்களோ அந்த இடங்களில் கையை உயர்த்துவதுதான் முதல் 3 சுன்னாக்கள் என்பதாக நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து 4வது சுன்னா 5வது சுன்னா என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் வலஉல் யதைன் ஹத்துல் யதைன். வலஉல் யதைன் என்று சொன்னால் கையை வைப்பது, உயர்த்த வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் பார்த்தோம். இதுவரை உயர்த்த வேண்டும், எம்முடைய தோல் அளவிற்கு என்பதாக ஒரு அறிவிப்பும், எம்முடைய காதினுடைய சோலை அளவிற்கு என்பதாக மற்றொரு அறிவிப்பையும் நேற்றைய தினம் நான் பார்த்தோம். இதுவரை உயர்த்த வேண்டும், சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி உயர்த்தும் பொழுது எப்படி உயர்த்தக்கூடாது? பொடுபோக்கு தனத்துடன் உயர்த்தக்கூடாது, அலட்சியமாக உயர்த்தக்கூடாது. சுன்னா என்பதை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் அதை முழுமையாக அப்படியே பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் ரஃபவுல் யதைன் என்பதாக சொன்னால் கையை எதுவரை உயர்த்த வேண்டும்? நம்முடைய காது சோலை வரை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் காது சோலை வரை உயர்த்த வேண்டும். இவன் பெரும்பான்மையானவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்பதாக பார்க்கும் பொழுது முழுமையாக உயர்த்தாமல் அரைகுறையாக உயர்த்துவதை எம்மால் பார்க்க முடியும். திருத்திக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. நேற்றைய நாம் பார்த்து செய்யும். அடுத்தபடியாக வலஉல் யதைன், இதுவரை உயர்த்த வேண்டும், உயர்த்தியாச்சு. உயர்த்தி விட்டு எங்கே வைக்க வேண்டும்? வலஉல் யதைன், கையை எங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் எத்தனையாவது சொன்னார்? 4வது செயல் ரீதியான சொன்னார். 4வது செயல் ரீதியான சொன்னா என்ன சொன்னா? கையை எங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் 4வது சொன்னார். எங்கே வைக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே வைத்தார்கள்? 3 விதமான அறிவிப்புகள் உண்டு, 3 விதமான ஹதீஸ்கள் உண்டு. என்ன ஹதீஸ் என்பதாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸை எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், இருக்கக்கூடிய ஹதீஸ்களில் எது தரம் உயர்ந்தது, எது மிக அக்வா, எது மிக உறுதியான ஹதீஸ் என்பதை கொண்டுதான் ஹதீஸை நாம் என்ன செய்வோம்? தரம் பிரிப்போம், பின்பற்றுவோம். எது இருக்கக்கூடிய ஹதீஸ்களிலே மிக அக்வாவாக இருக்கின்றதோ, பலமானதாக இருக்கின்றதோ அந்த செய்தியை தான் நாம் பின்பற்ற வேண்டும். 3 விதமான அறிவிப்புகளும் உண்டு. தஹ்த சிர்ரா அல சிர்ரா அல ஸதுர் என்பதாக 3 விதமான அறிவிப்புகளும் உண்டு. தஹ்த சிர்ரா என்றால் என்ன? தொப்புளிற்கு கீழே. அல சிர்ரா என்றால் என்ன? தொப்புளிற்கு மேல். அல ஸதுர் என்றால் என்ன? நெஞ்சுக்கு மேல் என்பதாக 3 விதமான ஹதீஸ்களும் உண்டு. இந்த 3 விதமான ஹதீஸ்களில் தஹ்த சிர்ரா தொப்புளுக்கு கீழ் என்பதும், தொப்புளுக்கு கீழ் என்று வரக்கூடிய ஹதீஸ் முழுக்க முழுக்க அழிவு. அதே போன்று அல சிர்ரா என்பதாக வரக்கூடிய தொப்புளுக்கு மேல் என்று வரக்கூடிய செய்தி அந்த லஈஃபான அந்த ஹதீஸை விட தரம் உயர்ந்தது, ஆனால் அதுவும் லஈஃப். அதற்கு அடுத்தபடியாக 3வதாக வரக்கூடிய அறிவிப்பு என்ன அறிவிப்பு? அல ஸதுர், இங்கே கட்டுவது, நெஞ்சுக்கு மேல் கட்டுவது. முதல் 2 ஹதீஸை காட்டிலும் இந்த ஹதீஸ் என்னது? தரம் உயர்ந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த அல ஸதுர் என்பதாக நெஞ்சுக்கு மேல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை வைத்தார்கள் என்பதாக இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை சொல்லி காட்டும் பொழுது 2 வழியின் ரீதியாக வருகின்றது, 2 அறிவிப்பின் வழியாக வருகின்றது. ஒரு அறிவிப்பில் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி லஈஃபான செய்தி, மற்றொரு அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஹஸனான செய்தி. ஒரு அறிவிப்பில் 2 முறை ஹதீஸ் தான். ஒருவர் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ் லஈஃப், மற்றொரு அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ் ஹஸன் என்ற கருத்தில் வரக்கூடிய அடிப்படையில் நாம் எதை பின்பற்றுகின்றோம்? அல ஸதுர், அதாவது நெஞ்சுக்கு மேல் நம்முடைய கைகளை வைக்க வேண்டும். கையை முதலில் எங்கே வைக்க வேண்டும்? நெஞ்சுக்கு மேல் வைக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ்களின் வாயிலாக தெளிவாகின்றது. இதன் உலமாக்களுடைய கருத்து. பெரும்பான்மையானவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்று சொன்னால், ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த மக்கள் இப்படி வைக்கின்றார்கள், இந்த மக்கள் இப்படி வைக்கின்றார்கள் என்பதாக சிந்தனைகளை சிதற விடுவதன் காரணத்தினால் பெரும்பான்மையான இடங்களில் குழப்பங்கள் நிகழ்வதை பார்க்க முடியும். குழப்பங்களுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் ஹதீஸ்கள் எப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது, அந்த ஹதீஸ்களில் எது சிறந்ததோ அதை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அல ஸதுர், கையை உயர்த்தி விட்டோம். உயர்த்ததற்கு பின்னால் எங்கே வைக்க வேண்டும்? நெஞ்சுக்கு மேல் வைக்க வேண்டும். 4வது சுன்னா. 5வது சுன்னா என்ன? அந்த நெஞ்சுக்கு மேல் வைத்த கையை எப்படி பிடிப்பது?
எங்கே எங்கே பிடிப்பது, அதாவது இதிலும் இரண்டு விதமான அறிவிப்பு உண்டு. அலல் கஃபை அலல் கஃபிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய கையை வைத்தார்கள் என்பதாக சொல்லும்போது இப்னு ஹஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். இதன் கான காயிமன் ஃபிஸ் ஸலாத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நின்று கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்தேன். யதா யதைஹி யலா யதைஹில் யதில் யும்னா அலா கஃபில் யுஸ்ரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வலது கையை இடது கையினுடைய கஃபில் வைத்தார்கள். கஃப் என்றால் என்ன அர்த்தம்? கஃப் என்றால் மணிக்கட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய வலது கையை அவர்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டில் வைத்ததை நான் பார்த்தேன் என்பதாக யார் அறிவிக்கக்கூடிய செய்தி? வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று சாயித் இப்னு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? திராஇஹில் யுஸ்ரா, திராஇஹில் யுஸ்ரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இடது கையினுடைய திரா என்று சொன்னால் இந்த கை, குடங்கை என்பதாக சொல்வார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வலது கையை வைத்து பிடித்திருந்ததை நான் பார்த்தேன் என்பதாக சாயித் இப்னு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியும் வந்துள்ளது. இந்த அடிப்படையில் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கும் பொழுது, எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் தொழுகும் பொழுது கஃபை பிடித்துக் கொண்டு என்ன செய்து கொள்ளலாம்? தொழுது கொள்ளலாம். அதே சப்பில் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அதாவது பக்கத்தில் மக்கள் நிற்கும் பொழுது அவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்ற பட்சத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்முடைய கையை குடங்கையில் வைத்து பிடித்துக் கொள்வதும் என்பதும் கூடும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாலாவது சொன்ன என்ன சொன்னார்? ரஃபவுல் எதை உயர்த்தியது? முதல் மூன்று சொன்னார். உயர்த்திய கையை எங்கே வைப்பது என்பதுதான் நான்காவது சுன்னா. ஐந்தாவது சுன்னா என்பதாக என்ன சொல்லி காட்டும் பொழுது ஹத்துல் எதை, இரண்டு கைகளையும் தொங்க விடுவதுதான் ஐந்தாவது சுன்னா. எப்பொழுது தொங்க விடுவது? பாய்வர் ருக்கு, ருக்குவிலிருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்பதாக எழுந்திருக்கும் பொழுது அந்த இரண்டு கைகளையும் தொங்க விடுவதுதான் எத்தனையாவது சொன்னார்? ஐந்தாவது சுன்னா என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த முறைப்படி அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய நம்முடைய தொழுகை புரிந்து கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையின்படி தொழுத ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எவருக்கும் தந்தரல வேண்டும். ஹாதா மின் வலிக்கும் மின் இன்டில்லா அக்குல் குல்லி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.